சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன். புரியவில்லையா? கேள். இந்த செய்தி உனக்கு மட்டும்தான் சந்தோஷம் தரும், உன் துணைக்கு அல்ல. உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன் துணை யார் யாருடைய பேச்சை எல்லாம் கேட்டுக்கொண்டு நூலை ஆட்டிக்கொண்டிருக்கும் ஒரு பொம்மையைப் போல அவர் ஆடிக்கொண்டிருந்தார். இதன் விளைவு என்ன தெரியுமா? நாளை எல்லோர் முன்னிலையிலும் தலை குனிந்து கை கட்டி நிற்கும் சூழ்நிலை ஏற்பட போகிறது. எதனால் தெரியுமா? தான் உண்டு, தான் குடும்பம் உண்டு என்று நல்லதொரு வாழ்க்கை அமைந்தது அல்லவா? அதை பிடிக்காமல் தானே இத்தனை வாழ்க்கையை தேடிச் சென்றார் குழந்தையே. அருமையான துணையோடு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பது பிடிக்காமல் தானே. அதை கெடுத்து உன் துணையை அழைத்து சென்றவர்கள் அவர்களை நல்லவர்கள் என்று நம்பிக்கொண்டு உன்னை கெட்டவர்களாக நினைத்து கொண்டு வெளியே சென்று நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்று சென்ற உன் துணைக்கு நிம்மதி கிடைத்ததா? நாள்தோறும் நரக வேதனையை அனுபவித்து யாரும் இல்லாத அனாதையாக மனதில் தோன்றி நரகத்தில் வாழ்ந்து வருகிறேன் என்று தினமும் கண்ணீர் விடுவதுதானே உன் துணைக்கு வேலையாக இருந்தது. கவலைப்படாதே, இன்னும் ஓரிரு நாளில் உன் துணையை பற்றிய செய்திகள் பரவப் போகிறது. உன் துணை கை கட்டி தலை குனிந்து நிற்கும் நிலை வரப்போகிறது. இந்த நிலை உன் துணையை தன் ஏற்படுத்தி கொண்டார் என்று தான் சொல்வேன். யாரோ சொன்னார்கள் என்று அவர்கள் பின்னே சென்று அவர்களுடன் ஆடிய உன் துணைக்கு அவர்கள் செய்தது தனியாக தத்தளித்து விட்டு கேவலத்தின் உச்சத்தில் கொண்டு போய் விட்டு விட்டார்கள். இப்பொழுது தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் உன் துணை என்ன செய்வார் கேள். அன்பு உள்ளம் கொண்ட உன்னை விட்டுவிட்டு அருவருப்பான வாழ்க்கைக்குள்ளே சென்ற உன் துணைக்கு இந்த நிலை தேவைதானே? இதை யார் செய்ய போகிறார்கள் தெரியுமா? உன் துணை நம்பிக்கையாக நினைத்து ஒரு உறவு, இதுதான் உலகம் என்று உன்னை விட்டு சென்ற உறவு. அந்த உறவு உன் துணையை அவமானப்படுத்த வேண்டும் என்று உன் துணையின் மீது இருக்கும் குற்றச்சாட்டுகளை அனைவரிடத்திலும் சொல்ல போகிறார். இதில் உனக்கு என்ன சந்தோஷம் என்று சொல்ல வந்தேன் தெரியுமா? இப்பொழுதாவது உன்னை எது போலி எது, அதாவது உண்மை எது போலி எது என்று உன் துணை தெரிந்து கொள்வார் அல்லவா? அதற்காகத்தான் சொன்னேன். தவறான வழியில் செல்பவருக்கு இதுதானே நடக்கும். அது உனக்கு தெரியும் அல்லவா? இப்பொழுதாவது உன் அருமை தெரிகிறதா என்று பார்க்கலாம். நீ தைரியமாக இரு. உன் வாழ்க்கைக்கு எந்த பாதகமும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். கவலைப்படாமல் இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.